ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया ससुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे प्रचारिणे निर्विशेष शून्यवादी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா ஆங்கில புத்தாண்டு ஒண்ணு நமக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. ஏன்னா நமக்கு புத்தாண்டு எப்போ வைஷ்ணவருக்கு புத்தாண்டு கௌர பூர்ணிமா. நமக்கு வைஷ்ணவ பஞ்சாங்கம் கௌடிய வைஷ்ணவருக்கான புத்தாண்டு வந்து கௌர பூர்ணிமா, சைதன்ய மகாபிரபு அவதார தினம். சைதன்ய மகாபிரபு அவதார தினத்திலிருந்து தான் நமக்கு புத்தாண்டு தொடங்கும். ஆக்சுவலி பார்க்க போனா வேத பஞ்சாங்கம், சமஸ்கிருத பஞ்சாங்கம், வைஷ்ணவ பஞ்சாங்கம், தமிழ் புத்தாண்டு எல்லாமே வந்து ஏப்ரல் அந்த டைம்ல தான், மார்ச் ஏப்ரல் அந்த டைம்ல தான் தொடங்குது. அதுதான் வேத பஞ்சாங்கப்படி அப்படிதான். அதனால தமிழ் புத்தாண்டு கூட ஏப்ரல்ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு ஏப்ரல்ல தான் வருது. தெலுங்கு உகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. இந்த ஆங்கில புத்தாண்டு மட்டும்தான் ஜனவரியில வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பானது அர்த்தம். தப்பான கேலண்டரை சரியா பின்பற்ற ஒரே நபர்கள் இந்தியர்கள் நம்ம தான். தப்பான கேலண்டர். சோ நமக்கு வந்து பகல் எப்ப தொடங்குது? சூரியன் உதிக்கிறது தான் பகல். பகல் எப்ப தொடங்குதுன்னா சூரியன் பிரம்ம முகூர்த்த நேரத்துல டே ஸ்டார்ட் ஆகுது. மேற்கத்திய நாட்டுக்காரங்களுக்கு எப்ப பகல் தொடங்குது? ராத்திரி 12 மணிக்கு. யானிசா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி. என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் விழித்திருக்கிற நேரம். தன்னை உணர்ந்த ஆத்மா வந்து உறங்கும் நேரம். தன்னை உணர்ந்த ஆத்மா விழித்திருக்கும் நேரம், மற்றவங்கள உறங்கும். சோ பக்தர்கள் காலையில மங்களாரத்தி எந்திரிக்கிறாங்க 4 மணி, பிரம்ம முகூர்த்த நேரம். சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல பௌதிகவாதிகளை குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? அதிகாலை எழுந்திரிச்சு முடிச்சு, அது அதிகாலை. பௌதிகவாதிக்கு அது நடு இரவு. அவங்க நடு இரவு. நான் வந்து இஸ்கானுக்கு வந்த புதுசுல இந்த மாதிரி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன். கோயிலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி கோயில சொன்னாங்க, நீங்க மங்களாரத்துக்கு வாங்க அப்படின்னு. சரி, மங்களாரத்தி எப்போ? மங்களாரத்தின்னு என்னது? அது காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஒரு 4-4:30 மணிக்கு மங்களாரத்தி கொடுக்கும். நீங்க 4:30 மணிக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அப்ப மங்களாரத்திக்கு போனா ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. காலையில பகவானுடைய ஆர்த்தி பாக்குறோம், பக்தர்கள் சங்கம் கிடைக்குது, கீர்த்தனம் கேட்கிறோம், நாம ஜெபிக்கிறோம். பட் அப்ப வீட்டுல இருந்து எல்லா நாளும் போக முடியாது. அப்ப என்ன பண்ணோம்? ஓகே, கோயில்ல சொன்னாங்க, சரி நீங்க எல்லா நாளும் வர முடியல, நீங்க வீட்டுல கூட மங்களாரத்தி பண்ணலாம். நீங்க வந்து வீட்லயே மங்களாரத்தி பண்ணலாம், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கோயிலுக்கு வாங்க. ஏன்னா எங்க வீட்டுக்கும் கோயிலுக்கும் 10-12 கிலோமீட்டர். கோயில் வந்து வீட்டுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா ரெகுலரா போலாம். பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10 கிலோமீட்டர் சண்டைக்குள்ள நம்ம வீடு வந்து கோயிலை சுத்தி 10 கிலோமீட்டருக்குள்ள இருந்தா தினமும் பகவான் போய் தரிசனம். அதனாலதான் பக்தர்கள் ரொம்ப ஆர்வமா தினமும் வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்போ என்ன ஆயிடுச்சு, என்னால கோயிலுக்கு போக முடியல. காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல மங்களாரத்தி பண்ணா என்ன ஆயிடுச்சு? இவனுக்கு வீட்லயும் ஒரு வித்தியாசம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, என்ன உங்க பையன் நடுராத்திரில பூஜை பண்ணிட்டு இருக்காரு, நடுராத்திரில உங்க பையன் பூஜை பண்றாரு.
அம்மா அது நடுராத்திரி இல்லம்மா, பொழுது விடிஞ்சது, பிரம்ம முகூர்த்த நேரத்துல. அப்படி ஒண்ணு இருக்கா? அதனால இன்னைக்கு பெரும்பாலும் மக்களுக்கு எப்ப விடியுதுன்னா 7 மணிக்கு தான் விடியுது. கொஞ்சம் கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. கொஞ்சம் கல்ச்சர், இன்னும் அந்த வேதிக் கல்ச்சர், வேத கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு. அது ஆரோக்கியம் கூட, ஹெல்த்துக்கும் நல்லது. அந்த நேரத்துல வந்து மூளை வந்து புத்தி நல்லா சுத்தமா இருக்கும். மைண்ட் வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணும். மனதினால சில விஷயங்களை கிரகிக்க முடியும். அது வந்து தெளிவா இருக்கும். அதனாலதான் அந்த நேரத்துல வந்து படிக்கணும். குழந்தைல சொல்றாங்களே காலையில எழுந்துச்சு படிக்க. நாங்கெல்லாம் சின்ன வயசுல அதிகாலையில எழுந்துச்சு படிச்சோம். இன்னைக்கு பசங்களை நைட் ஸ்டடின்னு படிக்கிறோம். ஏன்னா நைட்டு படிச்சுட்டு காலையில தூங்குறாங்க. அதான் கலியுகம்னாலே எல்லாம் தலைகளை நடக்கும். கலியுகம்னாலே என்ன ஆகுது? எல்லாம் தலைகளை நடக்கும். நாங்க வந்து காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு டியூஷன் போவோம். இன்னைக்கு நைட்டு டியூஷன் போயிட்டு பகல்ல தூங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் இருக்கு கலியுகத்துல. அதிகாலையில் எழுந்திருக்கிறது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். அப்போ அந்த அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த சூரிய உதயம் தான் நாள் தொடங்குது. ஆஸ் பர் கால்குலேஷன் என்னன்னா, சூரியனுடைய அசைவு, சந்திரனின் அசைவு, இதை வச்சுதான் வந்து அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் கணிக்கிறது. அப்போ சூரியனுடைய துவக்கம் தான் பகல் தொடங்குது. அப்பதான் அந்த நாள் தொடங்குது. அதுதான் சரி. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தவறான கேலண்டர் சரியா பின்பற்றிட்டு சரியான பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறதே. எனிவே, சோ கலியுகத்துல எல்லாரும் தலைகளை தானே பண்ணுவோம். அதுவும் இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு எப்படின்னா, ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து கேலண்டரே கிடையாது. அவங்களுக்கு கேலண்டரே இல்லை. எப்படி கேலண்டர் வந்து இந்த இந்த இங்க வந்து ஏசியன் கண்ட்ரி என்ன ஃபாலோ பண்றாங்க, குறிப்பா இந்த சனாதன தர்மம். இந்தியால வந்து பாரதத்துல சனாதன தர்மத்தில் உள்ளவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க, எல்லாம் இங்கிருந்து போனதுதான். கேலண்டரு, வார்த்தைகள், ஆங்கில வார்த்தையில பெரும்பாலும் சமஸ்கிருதத்தோட சம்பந்தம் எல்லாமே இருக்கு. எல்லா மொழிகளையும் சமஸ்கிருதத்தோட சம்பந்தம் இருக்கு. சமஸ்கிருதத்தோட சம்பந்தம் எல்லாம் மொழியே இல்லை. சம்பந்தம் தமிழ்ல சொல்றோமா? சான்ஸ்கிரிட்ல சம்பந்தம். ஐக் சஜா, ஐக் ஐக்ஸ், ஐஸ்னா கண்ணு, ஐக் சஜானா பாக்குது. நாசி, நோஸ், நாஸ். இந்த மாதிரி எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சமஸ்கிருதத்தோடைய தாக்கம் இல்லாம இருக்காது, சம்பந்தம் இல்லாம இருக்காது. எல்லாம் இங்கிருந்து போனதுதான். செல்வமும் இங்கிருந்து போனதுதான், அறிவும் இங்கிருந்து போனதா, எல்லாம் இங்கிருந்து போனதுதான். அதனால மக்களும் இன்னைக்கு இங்கிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல எல்லாமே இந்த பாரத பூமியில இருந்தது, எல்லாம் ஒன்னொன்னா இங்கிருந்து போச்சு. இன்னைக்கு மக்கள் பார்த்தாங்க, நாமளும் இங்கிருந்து வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாம்னு போயிட்டாங்க. அதனால இந்த கேலண்டர்ல நிறைய குறைபாடுகள் இருக்கு, குறைபாடுகள் இருக்கு. இங்க வந்து 12 மாசம் இருக்கு. சான்ஸ்கிரிட் கேலண்டர்ல, வைஷ்ணவ கேலண்டர்ல 12 மாசம் இருக்கு. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாம, தாமோதர். 12 மாசம். கேசவ மாதம், நாராயண மாதம், மாதவ மாதம், கோவிந்த மாதம், இப்படி வைஷ்ணவ கேலண்டர்ல 12 மாசம். பிரிட்டிஷ்காரங்களுக்கு பார்த்தா 10 மாசம் தான் வருது. ஏன்னா அவன் ராத்திரி வச்சு கணிச்சிட்டான். அது அதுல பாருங்க, அதுலயும் சான்ஸ்கிரிட் வேர்டு இருக்கு. எப்படி சான்ஸ்கிரிட் வேர்டுனா, சமஸ்கிருதத்துல 8ஆம் நாள்ங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? எட்டு. எட்டுங்கிறதுக்கு சான்ஸ்கிரிட்ல என்ன சொல்லுவோம்? அஷ்டமி, அஷ்டா, அஷ்டா, அஷ்டமி, அக்டோபர். ஆக்சுவலி அக்டோபர் வந்து 8வது மாசம். இப்ப நீங்க ஜனவரி பிப்ரவரில இருந்து வாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிடையாது. செப்டம்பர், செப்டம்பர், செப்டா, சப்தமி. செப்டம்பர்னா 7, செப்டா, சப்தாஹா, சப்தாகம்னா 7வது நாள், சப்தமினா 7வது நாள், செப்டம்பர்னா 7வது மாசம். அக்டோபர், அஷ்டம்னா 8, அக்டோபர்னா 8வது மாசம். நவம்பர், நவமினா 9, அப்ப நவம்பர்னா 9வது மாசம். தசமி, டிசம்பர், தசமி, தசமினா 10வது நாள், டிசம்பர் 10வது மாசம்.
இது எப்படி டிசம்பர் 10வது மாசம்னா எப்படி இது 12வது மாசமாச்சு? அவங்களுக்கே குழம்பி போயிடுச்சு. ஏன்னா இடையில 2 மாசத்தை காணும். ஏன்னா இவங்க நடுராத்திரில கணக்கு பண்ணாங்க, சூரியனுடைய கணக்கு வச்சு கணிக்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க? ஜூலை சீசனும் ஆகஸ்ட் சீசனும் அவங்க பேரை சேர்த்துக்கிட்டாங்க. ஜூலை ஆகஸ்ட் ஓடுங்க, என்ன இருக்கு? அப்பா பேரு, மாமன் பேரு, மச்சான் பேரு, எல்லா பேரும் போட்டு நம்ம ஊர்ல இந்த அன்னதானம் பண்ணதுக்கு பேனர் வைப்பாங்க. நேத்து பிறந்த குழந்தைல இருந்து சாக போற பாட்டியோட போட்டோ வரைக்கும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சு விட்டாங்க. இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை தான். ஒட்டம் சேறு குலைக்கிற மாதிரி குலைச்சிருச்சு. இந்த சிமெண்ட், மண்ணு, கல் எல்லாம் போட்டு இந்த இது பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவை ஆகிட்டு. ஸோ எனிவே மக்கள் அதை ரொம்ப சத்தையோட பின்பற்றுறாங்க. அதனால புத்தாண்டு நிறைய பேருக்கு நடுராத்திரில தொடங்கி இருக்கு. நமக்கு நடுராத்திரில தொடங்கல, நமக்கு பிரம்ம முகூர்த்தத்துல தான் தொடங்கி இருக்கு. அதிகாலை எந்திரிக்கும் போதே நம்ம பகவானுடைய தாமரை திருப்பாதங்கள், ஆச்சாரியுடைய தாமரை திருப்பாதங்களை தியானிச்சுதான் நம்மளுடைய நாள் தொடங்குது. மங்களாரத்தில தான் தொடங்குது. ஆனாலும் எல்லாரும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கிறதுனால சரி இருக்கட்டும், இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு நல்லபடியா இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம். ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இது ரெகுலரா நடக்கக்கூடிய கிளாஸோட தொடர்ச்சி தான், இது கண்டினியூஷன். விசுத்தம் கேவலம் ஞானம் பிரத்யக் சம்யக் அவஸ்திதம் சத்யம் பூர்ணம் அநாத்யனந்தம் நிர்குணம் நித்யம் அதாவயம் ரிஷே விதந்தி முனயः பிரசாந்தாமேந்திரியாஸ்ரயः யதா தத்யேவாசத் தர்க்கைஸ் திரோதீயேத விப்ளுதம். The personality of God is pure, being free from all contamination of material things. He is the absolute truth and the embodiment of all full perfect knowledge. He is all pervading, without beginning or end and without rival. O Narada, O great sage, the great thinkers can know him when completely free from all material hankerings and when sheltered under undisturbed condition of the senses. Otherwise, by untenable arguments, all is distorted, not outside. Okay. So இங்க பிரம்மா திரும்பி நாரதத்தை சொல்றாரு. பிரம்மா இங்க தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறார் நாரதட்ட. என்ன அனுபவம்? அந்த பரம்பொருள் யாரு? பரம சத்தியம் என்ன? அது உருவமா அருவமா? இந்த பிரம்மா யாரு? அவருக்கு எங்கிருந்து இந்த சக்தியெல்லாம் வந்தது? இல்ல அவர் தான் எல்லாத்தையுமே பண்றாரா? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கு இங்க பதில். எக்கச்சக்கமான கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கு. கடவுள் உருவமா அருவமா? அவர் எங்க இருக்காரு? அவர் என்ன பண்றாரு? இந்த பிரம்மா யாரு? அவர் தான் படைக்கிறவரா இல்ல அவர் தான் கடவுளா? அவருக்கு எங்கிருந்து சக்தி வந்தது? இந்த மாதிரி நிறைய கேள்வி. இந்த கேள்விகளுக்கும் குழப்பத்துக்கெல்லாம் இங்க பிரம்மா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, முற்றுப்புள்ளி வைக்கிறது. அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல பிரம்மா தெளிவா சொல்லிட்டே வர்றார். முழுமுதற் கடவுள் எல்லா பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டவராக இருப்பதால் அவர் தூய்மையானவர், அபாப வித்தம். அவர் எந்த பாவங்களையும் அவர் தீட்டார். அவர் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். பவித்ரானாம் பவித்ரம் ஜோ மங்களானாம். அவர் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். சோ அவருக்கு அவரு அந்த முழுமுதற் கடவுள், அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்தா இந்த 3 குணம் வருது. ஆனாலும் அவர் பாதிப்படையாம இருக்காரு. அவர் தூய்மையானவராகவும் அவர் பரம சக்தியாகவும் முழுமையாகவும் பூர்ணமான அறிவு சுரூபமாகவும் விளங்குகிறார். He is absolute truth and the embodiment of full and perfect knowledge. முழு அறிவினுடைய மொத்த சுரூபம் பகவான்.
இஸ் ஆல் ப்ரொவைடிங் வித்தவுட் பிகினிங் ஆர் எண்ட். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தம் இல்லை, ஆதி அந்தமற்றவர் இறைவன், ஆதி அந்தமற்றவர். இது வந்து சில விஷயங்கள்ல ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும், ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும், ஒரு ஒரு நிலை வரைக்கும், ஒரு நிலை வரைக்கும் மாயாவாதியுடைய கருத்தும் கடவுளை உருவமற்றவரா நினைக்கிறவங்களோட கருத்தும் கடவுளை உருவம் உள்ளவங்களுக்கு உருவம் இருக்குங்கிற கருத்தும் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஒன்னாவே வரும். இறைவன் ஆதி அந்தமற்றவர், ஆமா இறைவன் ஆதி அந்தமற்றவர். அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, ஆமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. இந்த விஷயங்கள் வந்து ரெண்டு தரப்புக்கும் பொது. யாரு? இறைவனே உருவமற்றவன் சொல்றவங்களும் சரி, இறைவனை உருவமா வழிபடுறவங்களும் சரி, இறைவன் கடவுள் உருவமற்றவன் சொல்றவங்களும் சரி, அல்லது ஆண்டவருக்கு உருவம் இருக்குன்னு சொல்றவங்களும் சரி, அவங்க இறைவன் எங்கும் வியாபிச்சிருக்காரு, ஆமா எங்கும் வியாபிச்சிருக்காரு. அவர் ஆதி அந்தமற்றவர், ஆமா அவர் ஆதி அந்தமற்றவர். அவர் தூய்மையானவர், ஆமா அவர் தூய்மையானவர். அவர் இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஆமா இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்புறம் என்னெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க? அவருக்கு ஆதி அந்தம் கிடையாது, அவருக்கு துவக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. எங்கும் பரவி இருப்பவர், இஸ் எவ்ரிவேர். அவர் எங்கும் பரவி இருக்காரு. ஓ நாரதா, சிறந்த ரிஷியே. நாரதர் வந்து ரிஷிகளே சிறந்தவர். ஏன் நாரதர் ரிஷிகளே சிறந்தவர்? இஸ் த பெஸ்ட் அமாங் தி ரிஷிஸ். ரிஷிகளுக்கு மத்தியில ரொம்ப சிறந்தவர். அவர் பகவானுக்கு பக்தி கொண்டு செய்யறாரு. அவர் தேவர்களுக்கு மத்தியில ரிஷியா இருக்காரு, தேவ ரிஷி. நாரதர் வந்து நாரதர தேவ ரிஷின்னு சொல்லலாம், நாரத முனிவர்னு சொல்லலாம், பக்தர் நாரதர்னு சொல்லலாம், ஆச்சாரியர்னு சொல்லலாம். நாரத முனி, நாரத மகரிஷி, நாரத ரிஷி, பக்தர் நாரதர், எல்லா எல்லா தரப்பிலும் பொருந்தும் அவர். ஆனா நீங்க விஸ்வாமித்திர முனிவர்னு சொல்ல முடியும், பக்தர் விஸ்வாமித்திரன் சொல்ல முடியும். தேவரிஷி விஸ்வாமித்திரன் சொல்ல முடியாது. அப்போ ஒரு சில ரிஷிகள் முனிவர்கள் அவங்களுடைய நிலையில அது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட நிலையில மட்டும்தான் அவங்க வந்து நிற்க முடியுது. ஆனா ஒரு தூய பக்தரான நாரதர் அவர் முனிவர்கள் மத்தியிலும் சிறந்தவரா இருக்காரு, ரிஷிகளுக்கு மத்தியிலும் சிறந்தவரா இருக்காரு, தேவர்களுக்கு மத்தியிலும் சிறந்தவரா இருக்காரு, பக்தருக்கு மத்தியிலும் சிறந்தவரா இருக்காரு. இதுதான் நாரதருடைய தனித்தன்மை. இங்க பிரம்மாவை சொல்றாரு ரிஷிகளில் சிறந்தவரே. இங்க பிரம்மாவை என்ன சொல்ற நாரதர் பார்த்து, ஓ நாரதா ரிஷிகள் சிறந்த ரிஷியே. இத்தனைக்கு நாரதர் பிரம்மாவுடைய லீடர், பிரம்மாவுடைய புதல்வர். பிரம்மாட்டிருந்து நாரதர் தோன்றினாரு, பிரம்மாவுடைய சீடர் நாரதர். ஆனா பிரம்மா என்ன சொல்றாரு? ரிஷிகள்லயே சிறந்தவர், பெஸ்ட் அமாங் த ரிஷிஸ். ஏன்னா அவர் பகவானுக்கு பக்தி தொண்டு, எல்லா ரிஷிகளும் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யுது. எல்லா முனிவர்களும் இறைவனை பகவானை அடையிறது இல்லை. அதனால முனிவர்கள சிறந்தவர், ரிஷிகள்ல சிறந்தவர், எல்லா தேவர்களும் பகவான் முழுமையா சன்னடையில நாரதர் தேவ ரிஷி. தேவர்களுக்கு மத்தியில சிறந்தவர், ரிஷிகளுக்கு மத்தியில சிறந்தவர், முனிவர்களுக்கு மத்தியில சிறந்தவர், பக்தர்களுக்கு மத்தியிலே சிறந்தவர். ஓ சிறந்த ரிஷியே. வெறும் முனிவர்கள் பௌதிக ஆசையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு, ஓ கிரேட் அமாங் த சேஜஸ், த கிரேட் திங்கர்ஸ். முனி மீன் திங்கர். முனி அப்படின்னா மனக்கற்பனை பண்றவங்க, ஏதாவது திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. Can know him when completely free from all material hangerings and when shelter under undisturbed condition of the senses. ஒரு முனி வந்து பெரும் முனிவர்கள் கூட பௌதிக ஆசையில் முற்றிலும் விடுபட்டு புலன்களின் தொல்லையற்ற நிலை அடையும் பொழுது பகவானை அவர்களால் அறிய முடியும். அப்ப எப்ப பகவானை ஒருத்தர் அறிய முடியும்? நான் பகவானை தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ண? இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் கேள்வி, ஏன் கடவுள் ஏன் என் முன்னாடி வரல? கடவுள் ஏன் என் முன்னாடி வரமாட்டேங்கிறாரு? கடவுளை ஏன் என்னால பார்க்க முடியல? கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் இருக்கிறது உண்மையா? என் முன்னாடி கடவுள் வரணும், அப்பதான் நம்புவேன். நாத்திகர்கள் சவால் விடுறாங்க, கடவுளை காமிக்க பார்க்கலாம் இல்லையா? நாத்திகர்கள் சவால் விடுறாங்க, கடவுளை காமிக்க பார்க்கலாம். ஆனா இங்க என்ன வழிமுறை சொல்லியிருக்கு? நான் கடவுளை பார்க்கணும்னா எப்ப பார்க்க முடியும்? ஓகே, பக்தி. இங்க என்ன சொல்லியிருக்கு? பக்தி இருக்கட்டும், அது ரொம்ப உயர்ந்தது.
நம்ம பக்திங்கிற தளத்துக்கு இப்ப போக வேண்டாம், அது அப்படி இருக்கட்டும். அடிப்படை பேசிக்கா ஒருத்தர் கடவுளை உணர்னா என்ன பண்ணும் இங்க சொல்லியிருக்கேன். இப்ப படிச்சுமே இல்ல, பௌதிக ஆசையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு புலன்களின் தொல்லையற்ற நிலையை அடையும் போது ரெண்டு விஷயம். நான் கடவுளை உணரணும்னா எனக்கு பௌதிக கலங்கத்திலிருந்து நான் விடுபடணும். பௌதிக கலங்கம்னா என்னது? பௌதிக கலங்கம்னா முதல்ல நான் இந்த உடல் நினைச்சுக்கிறதே ஒரு கலங்கம் தான். ஃபர்ஸ்ட் பௌதிக கலங்கம் என்னது? தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்க, நான் இந்த உடல், இது முதல் பௌதிக கலங்கம். அப்புறம் வேற என்னெல்லாம் பௌதிக கலங்கம்? என்னது? என்னுடையது, நான் தான் அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிப்பாளன், நான் தான் கட்டுப்படுத்துறேன், நான் தான் இங்க எஜமானன், நான் வச்சுதான் சட்டம், நான் இல்லைன்னா இங்க எதுவுமே நடக்காது. இதெல்லாம் பௌதிக கலங்கம். இந்த பௌதிக கலங்கம். பௌதிக ஆசை என்னது? பௌதிக ஆசை பேராசை, இதை அடையணும் அதை அடையணும். சோ ஒரு பௌதிகவாதிக்கு ஆசை இருக்கு, ஒரு கருமி. இப்ப பாருங்க, இவங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஏன் இவங்களால கடவுளை உணர முடியல? யாரால? பௌதிகவாதி, மனக்கற்பனையாளர்கள், தத்துவவாதிங்க, விஞ்ஞானிகள், இவங்க எல்லாம் ஒரே கேட்டகரி. இவங்களுக்கு பௌதிக ஆசை இருக்கு, அதனால இவங்களால கடவுளை உணர முடியல, பகவானை உணர முடியல. கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கற்பனை பண்ணி கடவுளை உணர முடியாது. அதனால என்ன பண்ணி போறாங்க? அப்படி ஒண்ணு இல்லை. கற்பனையை செய்து உணர முடியாமல் போகும் பொழுது அப்படி ஒன்று இல்லை என்று முடிவுக்கு வர்றாங்க. அதுதான் அவனுடைய பக்குவமற்ற நிலை. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கு, ஆனா முக்கியமான விஷயங்கள். சோ இந்த பௌதிகவாதிகளுக்கு பௌதிக ஆசை இருக்கிறதுனால இவங்க கற்பனையை செய்து இவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியாததுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்படி ஒண்ணு கிடையாது, கடவுள் ஒண்ணு கிடையாது. அப்புறம் விஞ்ஞானிகள் வீணா ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட ஒரு முடிவுக்கு வர முடியல, அதனால கடவுள் கிடையாது. விஞ்ஞானி என்ன நினைக்கிறான்? நான் எனக்கு விஞ்ஞான அறிவு இருக்கு, எனக்கு நாலேஜ் இருக்கு, அதனால நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன், கடவுள் என்ன பண்ணிட்டாரு, அதனால கடவுள் ஒண்ணு கிடையாது. மனக்கற்பனையாளர்கள், விஞ்ஞானிகள், வரட்டு தத்துவவாதிங்க, பௌதிகவாதிங்க, புலன்புமே பிரதானம் வாழ்றவங்க, இவங்களால கடவுளை உணரவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு பெரும்பாலான மக்களை கடவுளை உணர முடியல. அதனால அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கடவுள் மேல நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது ஒரு சாரருக்கு. ஏன்னா அவங்க தன் புத்தியை வச்சு உணரணும்னு நினைக்கிறாங்க, அது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு ஏன் பெரும்பாலான மக்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை? கடவுள் இருக்காரா இல்லையா? ஏன்னா தன் புத்தியை கொண்டும் தன் விஞ்ஞான அறிவு சிறுமதி, தன் விஞ்ஞானத்தினுடைய அந்த சயின்டிபிக் நாலேஜ் வச்சு ரியலைஸ் பண்ண நினைக்கிறாங்க. இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த விஞ்ஞான புத்தியை வச்சு கடவுளை உணர முடியாது, கற்பனை செய்து கடவுளை உணர முடியாது, தத்துவ விசாரம் செய்து கடவுளை உணர முடியாது. இதெல்லாமே பௌதிக கலங்கம், பௌதிக ஆசைகள், புலன்ப விஷயங்கள். அப்போ புண்ணிய கர்மாக்களை செய்யறவங்களால் வேதத்தை பின்பற்றி, ஈவன்தோ வேதத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும் சமயத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும் சமய கோட்பாடுகளை பின்பற்றி கொண்டிருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்னன்னு தெரியாம, அதனுடைய லட்சியம் என்னன்னு தெரியாம புலன்பத்துக்காக மட்டும் பண்றவனால கடவுளை உணர முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க, பூஜை பண்ணுவாங்க, வேத மந்திரம் சொல்லுவாங்க, வழிபாடு செய்யறாங்க. ஆனா என்ன நோக்கம் இருக்கு? பௌதிக ஆசை. இந்த புது வருஷமா எனக்கு விடிவாளம் பிறந்துடாதா? 2023 போ 24 வா 23 எனக்கு நல்லா இல்ல, 24வது எனக்கு வெடிகாலம் வருமா? அப்ப என்ன சொல்லியிருக்கு? இன்னைக்கு என்ன தேவதை வழிபடணும், நான் என்ன சாமி கும்பிடணும்? ஓ மீனராசி நேயர்களே, 2024 உங்களுக்கு அமோகமா இருக்கு. காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா நீங்க ஒரு நல்லா பாருங்க, டெய்லி சிட்டி கேலண்டர்ல ஜனவரி 1ஆம் தேதி யாருக்குமே மோசமா போட்டுருப்பாங்க. எல்லாருக்குமே நன்மை, அமோகம், அப்புறம் லாபம், புகழ், இப்படிதான் போட்டு. ஒருத்தருக்கு கூட இன்னைக்கு உங்க சோகம் இன்னைக்கு போட்டுருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே அவங்க துன்பப்படுத்த வேண்டாம், ஃபர்ஸ்ட் நாளே அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம் இல்லையா? நீங்க அந்த இதுல டெய்லி ஷீட் கேலண்டர்ல
மேஷம், ரிஷபம், மிதுனம் லைனா அந்த 12 ராசி இருக்கு இல்லையா? இந்த 12 ராசிக்கும் மத்த நாள்ல பாருங்க, ஒருத்தருக்கு துக்கம்னு போட்டிருப்பாங்க, ஒருத்தருக்கு நஷ்டம்னு போட்டிருப்பாங்க, ஒருத்தருக்கு அதிர்ச்சின்னு போட்டிருப்பாங்க, ஒருத்தர் பயன் போட்டிருப்பாங்க. ஆனா 1ஆம் தேதி நீங்க டெய்லி ஸ்கேல் கேலண்டர் எடுத்து பாருங்க, எல்லாருக்கும் நன்மைதான். சரி, மக்கள் அப்படியா சந்தோஷமா இருந்து போகட்டும். மீனராசி நேர்களே, வாகனத்தில் கவனம் தேவை. அது எப்பவுமே கவனம் தேவைதான். 1ஆம் தேதி மட்டும் இல்ல. என்ன புதுசா சொல்லிட்டேன் இல்லையா? மேசராசி ராசிக்காரர்களே, வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. அது எப்பவுமே அப்படிதான். எப்ப வாய் கொடுத்தாலும் மாட்டிக்குவாங்க. அது அன்னைக்கு மட்டும் இல்லை. சரி, இந்த மாதிரி வேடிக்கையான உலகம். என்ன இது? எப்ப எதுக்கு இங்க பேச வந்தோம்? ஆஹ் இந்த இந்த 2024 எனக்கு விடிவு காலம் பிறந்துடாதா? அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? ஓ, புத்தாண்டு கோயிலுக்கு போ, கோயிலுக்கு போ, கோயில்ல போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. இந்த புத்தாண்டு எனக்கு நல்லபடியா வரட்டும், எனக்கு நிறைய பணம் கிடைக்கட்டும், பேர் கிடைக்கட்டும், புகழ் கிடைக்கட்டும். இது ஆசை. இந்த ஆசை இருக்கிறவங்க எப்படி இறைவனை உணர முடியும்? இறைவனை வந்து இறைவன்ட்ட ஒரு பிசினஸ் தான் போறாங்க. அது மேபி அல்லாவா இருக்கலாம், ஜீசஸா இருக்கலாம், கிருஷ்ணாவா இருக்கலாம். அவங்க சர்ச்சுக்கு போனாலும் சரி, மாஸ்க்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, அங்க வந்து அவங்க கிருஷ்ணாட்டையோ இல்ல கடவுள்கிட்டயோ வியாபாரம் பேச தான் போறாங்க. பிசினஸ் டீலிங். இந்த மாதிரி 1ஆம் தேதி நான் வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டேன் பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதி நான் கோயிலுக்கு வந்துட்டேன். வந்த உடனே பிரார்த்தனை பண்ணிட்டேன், கடவுளே நான் வந்து நிக்கலன்னு சொல்லக்கூடாது. புது வருஷம் வந்தது, என்ன வந்து பாத்தியா அப்படின்னு கடவுள் கேட்டுக்கூடாது. நான் வந்தேன், நீங்க எனக்கு என்ன பண்ணல. போன வருஷம் என்ன ரொம்ப துக்கத்துல ஆழ்த்திட்டீங்க, இந்த வருஷமாவது கொஞ்சம் கருணை காமிங்க. ஓ, போன வருஷம் நான் வந்து சிவபெருமான வழிபட்டேன், எனக்கு வந்து கருணை காமிக்கல, இந்த வருஷம் நான் கிருஷ்ணரை வழிபட போறேன், அடுத்த வருஷம் நான் முருகத்தை போக போறேன். இப்படி வருஷம் வருஷம் மாறிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஆசைகள் வந்து அலை அலையா இருக்கு. அந்த அலை அலையான ஆசைகளை போக்கிக் கொள்றதுக்காக, தீர்த்து கொள்றதுக்காக அவங்க கோயிலுக்கு வரும். அப்ப இந்த மாதிரி பௌதிக ஆசைகள், ஜட ஆசைகள் இருந்து முற்றிலும் விடுபடாமல், ஜட ஆசைந்து விடுபடும். ஜட ஆசை பௌதிக ஆசை விடுபடாம புலன்களின் தொல்லையற்ற நிலை. புலன்களுடைய தொல்லை, புலன்கள் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. புலன்கள் என்ன தொல்லை பண்ணுது? ஏதாவது வாய் வந்து எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், காது ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும், கண்ணு எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களும் உந்துது, நம்ம உந்துது. அப்போ இந்த புலன்களை கட்டுப்படுத்தாம, பௌதிக ஆசைகளை கட்டுப்படுத்தாம ஒருவரால இறைவனை அல்லது பகவானை அறிய முடியாது. அதனாலதான் ஒரு யோகியோ இல்ல ஞானியோ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் பண்ணணும். புலன்களை கட்டுப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும், ஆசையை கட்டுப்படுத்தணும். ஆனா முடியலையே. ஆசை அலையலையா வந்துகிட்டே இருக்கு, புலன்கள் ஓடிக்கிட்டே இருக்கு புலன்பு விஷயம் பின்னாடி. அதனால இங்க யாருக்கு ஆசை இல்லை? இந்த ஆசை எல்லாமே களங்கம். இந்த ஆசையெல்லாம் இருக்கிறதுனாலதான் இவங்க யாராலையும் இறைவனை உணர முடியல. அப்போ சைத்தன்ய சரித்தாமிரத்துல ஒரு லிஸ்டே இருக்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு. சரி, ஒரு பௌதிகவாதிக்கு என்ன ஆசை? புலன்பு அனுபவிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், குடும்பம் வந்து அனுபவிக்கணும். இது பௌதிகவாதியோட ஆசை. பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். இந்த ஆசை இருக்கிற வரைக்கும் அவன் கடவுளை உணர்றதுக்கான நாட்டம் வராது. அப்படியே கடவுள்கிட்ட போனாலும் இதற்கான பிரார்த்தனை தான் இருக்கும். இது பௌதிகவாதியோட ஆசை. புக்தி, அந்த அந்த ஆளுக்கு பேர் புக்தின்னு பேர். புக்தியை விரும்புறவங்க, புக்தியை விரும்புறவங்க பௌதிகவாதிகள். புக்தி 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 புக்தியை விரும்புறவங்க பௌதிகவாதிகள். சரி, எனக்கு வந்து பௌதிகமே வேண்டாம், அதுல விரக்தி அடைஞ்சிருச்சு. ஒரு வருஷம் வந்துச்சு, வருஷம் வருஷம் நானும் புலன்பு அனுபவிக்கலாம்னு பார்த்து பார்த்து தோத்து தோத்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன். அதனால எனக்கு புலன்பு வேண்டாம். நான் இந்த 2024 இருந்து நான் இறைவனை அறிய முயற்சி பண்ண போறேன். எனக்கு பிறப்பே வேண்டாம், எனக்கு பிறப்பே வேண்டாம். ஒரு வருஷம் நான் செத்து செத்து பழைக்கிறேன். டிசம்பர் மாதம் வந்தா உயிரை கையில பிடிச்சிருக்க வேண்டிய சென்னையில. டிசம்பர் மாதம் வந்தா யார் சாக போறாங்க, எங்க வெள்ளம் வரப்போகுது, எங்க சுனாமி வரப்போகுது, செத்து செத்து பழைக்கிறேன். அதனால எனக்கு பிறப்பே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது
பிறப்பு இறப்புல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க ஞானிகள், முக்தி அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு முக்தி அடையணும்னு ஆசை இருக்கு. ஆனா இறைவன் மேல அன்புனாலே முக்தி அடைய ஆசைப்படுறாங்க. இறைவன் மேல ஒரு அன்புனாலயா? இல்ல, இறைவன் மேல அன்புனால இல்ல, பௌதிக பிரச்சனை இருந்து விடுபடணும். பிரச்சனையை கண்டு ஓடி நான் பௌதிகமே வேண்டாம், எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கையில எனக்கு இன்பமே இல்ல, எனக்கு துன்பம் தான். எய் சம்பர்ஷஜா போகா துக்க யோனி ஏவையே ஆத்யந்தவந்து கௌந்தேய நதேஸ்வரம். இந்த புலன்ப வாழ்க்கைக்கு நோக்கு இருக்கு, முடிவு இருக்கு. அர்ஜுனா, புத்திசாலி அது பக்கம் ஓட மாட்டாங்க. அதெல்லாம் ஞானி என்ன பண்றாரு? எனக்கு புலன்ப வேண்டாம், அப்ப வேற என்ன ஆசை உனக்கு? நான் முக்தி அடையணும், நான் பிறவா நிலை அடையணும். அப்ப அதுவும் ஆசைதான். அந்த ஆசை இருந்தாலும் கிருஷ்ணர் உணர முடியாது. அந்த முக்தி அடையணும் ஆசை இருக்கிறவங்க எப்ப கிருஷ்ணர் உணர முடியும்? முக்தி அடையணும்னு இருக்கிற ஆசை இருக்கிறவங்க, இந்த ஞானிகள். நம்ம என்னமோ சர்வசாதாரண ஞானிகளை பத்தி பேசுறோம். ஞானிங்கிறது யாரு? ஞானி என்றவன் தன்னை உணர்ந்தவன். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா, பிரம்மம். இந்த பிரம்மம் நித்தியமானது, எனக்கு இந்த பௌதிக வசதி வேண்டாம், புலன்பம் வேண்டாம். அவர் மது அருந்துறது இல்ல, மாமிசம் சாப்பிடுறது இல்ல, தகாத உறவு பண்றது இல்ல, சூதாடுறது இல்ல. நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோமோ ஒரு ஞானி பிராக்டிஸ் பண்றாரு. ஆனா ஞானியோட பிரச்சனை என்னது? சரி, ஓகே. ஞானி அவருக்கு ஆசை இருக்கு முக்தி அடையணும்னு. ஏன் முக்தி அடையணும்னு ஆசைப்படுறாரு? ஏன்னா இந்த ஜட உலகம் கசப்பான அனுபவத்தை கொடுக்குது. ஜட உலகம் கசப்பான அனுபவம். புலன்களை திருப்திப்படுத்த முடியல, இங்க யாருமே உண்மையா இல்ல, இங்க எல்லாமே பொய் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உலகம் பொய், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. இந்த உலகம் பொய், அந்த பிரம்மந்தான் சத்தியம். அதனால எனக்கு இந்த ஜட உலக வாழ்க்கை வேண்டாம், அதனால எனக்கு இந்த ஜட உலக வாழ்க்கை வேண்டாம், நான் பிறவா நிலை அடையணும். இப்ப இது கூட ஒரு வகை ஆசை தானே. பிறவா நிலை அடையணும்னு நினைக்கிறது ஒரு வகை ஆசை தான். சரி, அப்புறம் அவங்க ஞானி, அவங்க முக்தியை விரும்புறவங்க. அப்ப முக்தியை விரும்புவதும் ஆசை, முக்தியை விரும்புறது ஆசை. அப்புறம் புலன்ப விஷயங்கள் விரும்புறது ஆசை. அப்ப பௌதிகவாதிக்கு புலன்ப விஷயத்து மேல ஆசை, ஞானிக்கு முக்தி மேல ஆசை. யோகிகள் என்ன பண்றாங்க? யோகிகளுடைய ஆசை இருக்கு, யோகிக்கு ஆசை இருக்கு. சித்தி அடையணும். சித்தி, சித்தி, அஷ்டமா சித்தி, அனிமா, லகிமா, மகிமா, இனிதா, வஜிதா, பிராட்காமியா, பிராராப்தி. ரொம்ப சின்னதாகிறது, ரொம்ப பெருசாகிறது, ரொம்ப கனமாகிறது, ரொம்ப லேசாகிறது. ஆசை இருக்கு, அவங்களுக்கும் ஆசை இருக்கு. சித்தர்களுக்கு ஆசை. சித்தர்களுக்கு சித்தி அடையிறது சித்தர்கள். சித்தர்களுக்கு என்ன ஆசை? நான் நீண்ட காலம் வாழணும், இல்லை யாரு கண்ணுக்கு தெரியக்கூடாது, நான் தோன்றணும், மறையணும், இந்த மாதிரி சித்திகள்லாம் அடையணும். அப்ப அவங்களுக்கு ஆசை இருக்கு. புக்தி முக்தி சித்தி கோய் சகலை ஆசை. சைத்தன்ய சரிதாமிரதம் என்ன சொல்லுது? இவங்களால யாருனாலும் கிருஷ்ணரை உணர முடியாது, இவங்களால யாராலும் கடவுளை உணர முடியாது, அறிய முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கு. புக்தி முக்தி சித்தி கோய் சகலை ஆசை. அப்ப கிருஷ்ண பக்தா, கிருஷ்ண பக்த நிஷ்காமா அதையேவ சாந்தா. கிருஷ்ண பக்தா, யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்கு பக்தி பண்றாரோ அவர் நிஷ்காமா, அவருக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அப்படி யாரா பக்தர் இருக்கீங்களா இங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் பக்தரா முழுமையா ஆகலன்னு அர்த்தம். ஒரு முழுமையான பக்தர், தூய பக்தருக்கு பௌதிக ஆசையும் கிடையாது, முக்தி அடையணும்னு ஆசை கிடையாது, சித்தி அடையணும்னு ஆசை கிடையாது. அவர் எப்பவுமே பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய மட்டும்தான் ஆசைப்படுறாரு. நகனம் நஜனம் நஸ்தரின் கவிதார்வா ஜெகதீஷ காமையே நம்ம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே. இதான் ஒரு தூய பக்தி. அப்போ மற்ற எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இந்த உலகத்துல ஆசையே இல்லாதவங்க கிடையாது, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நமக்கும் ஆசை, நமக்கு ரெண்டுமே இருக்கு. நான் கிருஷ்ண பக்தியும் பண்ணணும், பௌதிக வசதியும் வரும். இங்க ஒரு கால், அங்க ஒரு கால், இதுவும் வேணும் அதுவும் வேணும். கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, கூழுக்கு ஆசை, மீசையும் படக்கூடாது, கூழு குடிக்கும். தமிழ்ல பழைய கிராமத்துல பழமொழி சொல்றாங்க. கிராமத்துல பெரிய பெரிய மீசையில வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பழமொழி சொல்லுவாங்க? கூழு குடிச்சா மீசையில பற்றுரும், ஆனா கூழு குடிக்கணும்னு இருக்கு, ஆனா மீசையிலே பற்றுமேன்னு இருக்கு. ஆமா, ஒண்ணு மீசை எடுத்தணும், இல்லை கூழு கூழு ரெண்டு இல்ல, ஒண்ணு தியாகம். இங்க தியாகம் பண்றதுக்கே தயார், இதுவும் வேணும் அதுவும் வேணும் இல்லையா? சோ நம்மளுடைய நிலைமை என்ன? ஆக்சுவலி உண்மையில சொல்ல போனா
நமக்கு பெரிய ஒரு இடம் பிரபுபார் கொடுத்திருக்காரு. பிரபுபார் எத்தனை ஒரு இடம் கொடுத்திருக்காருன்னா, நம்ம பிரபுபார் சொல்றதை ஃபாலோ பண்ண தூய பக்தராயிரும். இந்த தூய பக்தரான கிருஷ்ணா புரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணா புரிஞ்சுக்கலாம். அப்போ பக்தி தொண்டுல பக்குவமாகாத வரைக்கும் கிருஷ்ணா புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் சில நேரம் பக்தர்களையும் குழம்பிடுறாங்க. ஏன் ஆரம்ப நிலை பக்தர் குழம்புறாங்க? கொஞ்ச நாள் பக்தி பண்ணுவாங்க, என்ன பிரபு நாங்களும் ஏகாதசி விரதம் இருக்கதான் செய்யறோம், நீங்க நாம ஜபிக்க சொன்னீங்க ஜபிச்சோம், தீட்சை வாங்க சொன்னோம் வாங்கணும், ஆனாலும் ஒரு விடிவு காலம் பிறக்க மாட்டேங்குது. இப்படியே இதை விட மோசமாயிடுச்சு, உண்டை விட மோசமாயிடுச்சு. அவனால புரிஞ்சிக்க முடியல இந்த ஜட உலகம் எத்தகையது. கிருஷ்ணா வந்து ஜட உலகத்துல விரக்தி ஏற்படுத்துறாரு. கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஜட உலகத்துல எனக்கு விரக்தி ஏற்படுத்துறாரு, என்னை வந்து சரணாகதி பண்ண வைக்கிறாரு. இந்த பிறவில எனக்கு கூட்டுக்கு எனக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாரு. நான் இந்த உடலை விட்டா கிருஷ்ணாட்ட போயிடுவேன். ஏன்னா கிருஷ்ணா யாருன்னு பிரபுபார் காமிச்சு கொடுத்தாரு. அவர் முழுமுதற் கடவுள், சச்சிதானந்த விக்கிரகா. இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா? பாருங்க, நம்ம பக்தியில ஒன்றும் பெரிய தூய பக்தர்கள் ஆகல. ஆனா பிரபுபாடு இயக்கத்தை பின்பற்றுறதுனால, பிரபுபாடு புத்தகத்தை படிக்கிறதுனால கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருக்கு ரூபம் இருக்கு, சச்சிதானந்த ரூபம், அவருக்கு உலகம் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இதை உணரணும். படிச்சு தெரிஞ்சுக்கிற அறிவு அனுபவபூர்வமா உணர்ந்த அறிவு. அனுபவம் பேசணும். வெறும் படிச்சு பேசுறதை விட அனுபவபூர்வமா பேசணும். அப்ப நம்ம உணர்ந்துட்டோமா கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்? நம்ம உணர்ந்துட்டோமா? கிருஷ்ணரை முழுமையா சரணடைஞ்சிருக்கோமா? ஏத்துண்டோமா? வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கிருஷ்ணாவுடைய கருணை இல்லாம நடக்காது, கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம நடக்காது, கிருஷ்ணாவுக்கு தெரியாம நடக்காது. அப்படின்னு நம்ம கிருஷ்ணாவை சரணாகதி பண்ணியிருக்கோமா? அதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும். அதுக்கு பேர் தான் சரணாகதி. சரணாகதினா என்னது? கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவர் என்கிட்ட எப்படி வேணா நடந்துக்கலாம். அதனால ஓ நாரதா, பெரும் முனிவர்கள், ஓ சிறந்த ரிஷியே, பெரும் முனிவர்களின் பௌதிக ஆசையிலிருந்து முற்றிலும் விடுபட்டு புலன்களின் தொல்லையற்ற நிலை, புலன்களின் தொல்லையற்ற நிலை. பாருங்க, புலன்கள் தொல்லை பண்ணிட்டே இருக்கு. கிளாஸ்ல உட்காந்து கவனிக்க முடியல, இங்க பாக்குது அங்க பாக்குது, ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கு. புலன்களின் தொல்லையற்ற நிலைக்குன்னு வரல இல்லையா? ஜனக மகாராஜ் எப்படி கிளாஸ் கேட்டாரு? இதிலாவே தீப்பத்தி எரியும் போது கவனமா கேட்டு இருக்காரு. அதுக்குதான் கேட்டு அப்படிதான் பார்த்தேன். கிளாஸ்ல உட்கார முடியல, அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கும் ஒரு கிட்ட 1 hour கூட இல்லை இல்லையா? இங்க இருந்து அங்க பாக்குறாங்க, அங்க இருந்து இங்க பாக்குறாங்க. அவங்க எவ்வளவு அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் மாதிரி அவங்க இவங்கள பாக்குறாங்க, அவங்கள பாக்குறாங்க, அங்க பேசுறாங்க, தலையை சொல்லிடுறாங்க, பல்ல நோட்டுறாங்க, என்னத்தை எல்லாம் பண்ணிட்டு புலன்கள் வந்து அப்படி விட்ட மாட்டேங்குது, கவனிக்க விட மாட்டேங்குது. அது மனசுதான் காரணம், மனசுதான் காரணம். மனசு என்ன சொல்லுதுன்னா, ஏதோ கிளாஸ் நடக்குது, வேற வழி இல்ல, அட்டன் பண்ணுது. கிளாஸ் இல்லைன்னா கிளாஸ் அட்டன்னா பிரசாதம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ காலையில தரிசனம் பண்ணிட்டு போய் பிரசாதம் கொடுத்தா பரவாயில்ல. அது தரிசனம் பண்ணி, அது தரிசனார்த்தி பண்ணி, அதுக்கப்புறம் பாவத கிளாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் பிரசாதம். சரி வந்துட்டோம், பொறுமையா பிரசாதம் இல்லையா? சரி, புலன்கள் வந்து புலன்கள் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு, புலன்களை வந்து நிறுத்த முடியல, புலன்கள் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணணும்? புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்திட்டே இருக்கு. ஏ காதே, நீ இந்த பாகவதம் நடக்குது, அதை கவனி. மனசு சொல்லணும், ஏ மைண்டே அங்க போகாத, இந்த வகுப்புல அடுத்து என்ன நடக்க போகுது கேளு. ஏ புத்தியே அதை யோசி. காது கேட்கணும், மனசு சொல்லணும், கவனமா கேளுன்னு. புத்தி வந்து அதை பத்தி சிந்திக்கணும். அதுக்கப்புறம் ஓ இதெல்லாம் நான் எப்படி பயிற்சி பண்ண போறேன், அப்ப நான் கிருஷ்ணரை உணரணும். நான் கிருஷ்ணரை உணர்றதுக்காக பாகவதம் என்ன சொல்லி தருது, நான் எப்படி கிருஷ்ணா உணர்றது. இன்னைக்கு எவ்வளவு பேர் கிருஷ்ணரை உணர்ந்திருக்கோம் நம்ம? நான் கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண உணர்வுன்னு சொல்றாரு பிரபுபாதா. நம்ம எவ்வளவு பேர் கிருஷ்ண உணர்வுல இருக்கோம்? சாப்பிடும் போது, நிற்கும் போது, தூங்கும் போது, நடக்கும் போது, பேசும்போது நமக்கு நாமளே பரிச்சை பண்ணிடலாம். சொல்லணும் போச்சு, அவ்வளவுதான். ஐயோ அம்மா தான் போச்சு. கீழே தடுக்கி விடும் போது அரே கிருஷ்ணா
பிராக்டிஸ் பண்ணும். சோ இங்க வந்து இது பண்ணாம, பௌதிக ஆசையிலிருந்து விடுபடாம, புலன்களை வந்து ஒழுங்குபடுத்தாம ஒருத்தரால கிருஷ்ணரை உணர முடியாது. இல்லை என்றால் அர்த்தமற்ற தர்க்கங்களால் அனைத்தும் நிலைகுலைந்து பகவான் நம் பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறார். தேவையில்லாத, அதனாலதான் கிருஷ்ணரை இவங்களால உணரவே முடியல. ஏன்? பௌதிகாவுடைய பேச்சு அர்த்தமற்றது, அர்த்தமற்ற பேச்சு பௌதிகவாதிங்க. அதனால இங்க பிரபுபாத் வந்து ரொம்ப அழகா கிட்டத்தட்ட 3 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த 2 ஸ்லோகத்துக்கு பிரபுபாதா வந்து 3 பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல வந்து கிளியரா சொல்றாரு. இந்த 2 விஷயத்தை எடுத்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காரு பிரபுபாத் வந்து. பாருங்க, பாகவதம் 2 ஸ்லோகம் 4 வரி, பிரபுபாத் கொடுத்திருக்கிற விளக்கம் 3 பக்கம். அப்பதான் புரியும் நமக்கு அந்த 4 வரியில என்ன இருக்கு. 4 வரியில என்ன இருக்கு? பிரம்மா வந்து நாரதர்ட்ட சொன்ன இந்த 4 வரியில வெறும் அர்த்தங்கள் பொதிந்திருக்கு. கிருஷ்ணாவுடைய தனித்தன்மை என்ன? அப்போ பக்தர்களுடைய சிறப்பு என்னன்னா, பக்தர்கள் வந்து கிருஷ்ணாவை உணர முடியும், மற்றவங்களால உணர்றது கஷ்டம். பிரபுபாதா வந்து நமக்கு கிருஷ்ணரை உணர்றதுக்கு ரொம்ப எளிமையான வழியை காமிச்சு கொடுத்திருக்காரு. ரொம்ப எளிமையானது, சுவையானது, இனிமையானது பக்தி. இந்த பக்தியினாலதான் கிருஷ்ணரை உணர முடியுமே தவிர வேற எந்த முறையால அல்ல. ஏன்னா மற்ற முறைகள்ல சரி இதே தொல்லை, எது? இந்த பௌதிக ஆசை, புலன்களின் தொல்லை, இது எல்லாருக்குமே இருக்கு. பௌதிக ஆசையும் புலன்களின் தொல்லையும் இல்லாத ஒரு நபர் இந்த உலகத்தில் உண்டா? பௌதிக ஆசை, எனக்கு பௌதிக ஆசையும் கிடையாது, என் புலன்கள் என்னை தொல்லைப்படுத்துவதும் கிடையாது, எனது புலன்கள் என்னை தொல்லை பாட்டுவதும் கிடையாது, எனக்கு பௌதிக ஆசையும் கிடையாது, நான் அனைத்தையும் கடந்து விட்டேன். ஓஹோ, அப்படி யாரா இருக்காங்களா? நோ, நோபடி சார். இல்லையா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அறியாமல் இருக்கு. அது அறியாமை இல்ல. பைத்தியக்காரங்களுக்கு வந்து புலன்களை வந்து புலன்கள் பிளஸ் அவருடைய பௌதிக ஆசை. அவன் பைத்தியமா இருக்கிறதுனால அவனுக்கு பௌதிக ஆசை இல்ல, ஆனா புலன்களை அவனால கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு பைத்தியக்காரன் சண்டைக்கு வர அடிக்கிறான், எல்லாத்துக்கும் மேல அவன் அறியாமல் இருக்கான். அவன் ஓகே, நீங்க ஓகே ஓகே, உங்க உங்க தரப்புல நான் வந்தாலும் ஒரு பைத்தியக்காரன், ஒரு பைத்தியக்காரன் எடுத்துக்கிட்டா அவனுக்கு வந்து பௌதிக ஆசை கிடையாது. ஏன்? அவன் அறியாமல் இருக்கிறதுனால பௌதிக, அவனுக்கு அந்த நாலேஜ் இல்லை, அவனுக்கு அதை யோசிக்கக்கூடிய புத்தி இல்லை. அந்த மாதிரி ஒரு பிறப்பு, அந்த மாதிரி அவனோட மூளை ஆயிடுச்சு. இதே அவன் நல்லா இருந்தா அப்படி இருப்பானா? நல்லா இருக்கிற மனுஷன் பௌதிக ஆசை, பைத்தியக்காரனுக்கு பௌதிக ஆசை இல்லை. ஏன் பௌதிக ஆசை இல்லை? அவனுக்கு ஒரு ஒரு பைத்தியக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம், எது நல்லது, எது ஒண்ணு, அது விலங்கு மாதிரி ஒரு வாழ்க்கை. சாப்பிடுறது, தூங்குறது, யாராவது சாப்பாடு போட்டா அங்க இருந்து சாப்பிடுவான், அந்த ரோட்லயே படுத்துப்பான், சிரிப்பான், மண்டையை தாடியை சொல்லிட்டு போயிட்டு பைத்தியக்காரன். ஆனா அவன்கிட்ட ஒரு நிம்மதி இருக்கு, அந்த வேலைக்கு என்ன கிடைக்கோ சாப்பிடுறான், அம்மா தையன் போறான், சாப்பிடுறான். அதனால இந்த பைத்தியக்காரங்க பிச்சைக்காரங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கை தான், அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, பைத்தியக்காரங்க, இவங்க எல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான். ஆனா அவங்களால கடவுளை உணர முடியாது. ஒரு பைத்தியக்காரன்ட்ட போய் கிருஷ்ணருக்கு பக்தி சொல்லுன்னா புரியுமா? அவ்வளவுதான், அது மாதிரி அறியாமை. அப்போ இந்த மனித வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கையில ஆசையே இல்லாதவங்களும் புலன்களை அதாவது புலன்களுடைய தொல்லை இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதுல எல்லாருமே இந்த யோகிகளோ ஞானிகளோ பக்தர்களோ எல்லாரும் அதுக்குதான் முயற்சி பண்றாங்க. ஆனா அது விசேஷ தன்மை என்னன்னா, இந்த யோகிகளும் ஞானிகளும் செயற்கையான முறையில பண்றாங்க, பக்தர்கள் பக்தி தொண்டில ஈடுபடுத்துறாங்க. அதனால பக்தி தொண்டில ஈடுபடுத்துறதுனால இது உயர்ந்தது. ஏன்னா இது சாத்தியமாகும். ஒரு யோகி வந்து செயற்கையான முறையில ஆசைகளை கட்டுப்படுத்த நினைக்கிறாரு, ஆனா ஆசை அலையலையா வந்துட்டுதான் இருக்கு, சில நேரம் விழுந்துடுறாரு. நிறைய சான்றுகள் பார்த்துருக்கோம் வரலாற்றுல. அதே மாதிரி அவங்க வந்து புலன்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க, அதுலயும் விழுந்துடுறாங்க. ஆனா ஒரு பக்தர் வந்து புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால அவர் வந்து கிருஷ்ணருக்காக எது செஞ்சாலும் கிருஷ்ணருக்காக. அப்ப என்ன ஆயிடுது?
அவருக்கு பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டுறாரு, கிருஷ்ணனுடைய திருப்திக்காக செயலாற்று. இப்ப அர்ஜுனா வந்து கிருஷ்ணருக்காக யுத்தம் பண்ணாரு, அந்த ராஜ்யம் வந்தது. ஆனா நீங்க பாருங்க, ராஜ்யம் வந்து கொஞ்ச நாள்லயே கிருஷ்ணா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த அட்டாச்மெண்ட் இல்லை அவங்களுக்கு. அப்ப பாண்டவர்களுக்கு ஒருவேளை பௌதிக ஆசை இருந்திருக்குமே ஆனால், பாண்டவர்களுக்கு ஒருவேளை பௌதிக ஆசை இருந்திருக்குமே ஆனால் அவங்க கிருஷ்ணர் உணர்ந்திருக்க மாட்டாங்க, கிருஷ்ணர் பகவானா உணர்ந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் எங்களுக்கு ராஜ்யம் இல்லைனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணரே கூட இருந்தா போதும். அர்ஜுன் என்ன சொன்னாரு? எனக்கு உங்க படைகள்லாம் வேண்டாம், நீங்க என் கூட இருந்தா போதும். வெற்றியோ தோல்வியோ, இந்த யுத்தத்துல வெற்றியோ தோல்வியோ கிருஷ்ணா நீ என் பக்கம் இருந்தா போதும். ஏன்னா அர்ஜுனனுக்கு பௌதிக ஆசை இல்ல, அவருக்கு இந்த உலகத்தை அதனாலதான் அர்ஜுன் இந்த யுத்தமே வேணாங்கிறாரு. நான் ஏன் சண்டை போட்டு இந்த யுத்தம் பண்ணி இந்த ராஜ்யத்தை நான் பெறணும், அது அவங்களே வச்சுட்டு போயிட்டுங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு பௌதிக ஆசை இல்ல. சரி, அவங்க புலன்கள் தான் எப்படி இருந்தது? அவங்க புலன்களும் கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபட்டதுனால அவங்களால கிருஷ்ணரை பார்க்க முடிஞ்சது. அவங்க முன்னாடிதான் கிருஷ்ணர் நடந்து போறாரு, அது கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் உணர முடிஞ்சது. ஆனா கௌரவர்னால உணர முடியலையே, அசுரங்கள்னால உணர முடியலையே. ஏன்னா அசுரனுக்கு பௌதிக ஆசை, புலன்களை கட்டுப்படுத்த. அப்போ யாரால புலன்களை கட்டுப்படுத்த முடியலையோ, யாரால பௌதிக ஆசை விடுபட முடியோ, அது அசுர குணம், அது தமோ குணம் ரஜோகுணம். தமோ குணம் ரஜோகுணத்துல இருக்கிறவங்க இது பண்ண முடியாது. தமோ குணம் ரஜோகுணத்துல இருக்கிறவனால பௌதிக ஆசையிலிருந்து வெளியில வர முடியாது, புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா சாத்வீகமான குணத்துல கூட இது பண்ண முடியும். அப்போ இந்த காமம் கோபம் எப்ப ஏற்படுதுன்னு கிருஷ்ணா சொல்றாரு? ததா ரஜஸ்தமோ பாபா காமலோபா சேத்தையே சேத்தையேதே அனாவிருத்தி சிதம் சாத்தே பிரஷ்டித்ததி. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரஜோகுணம் தமோ குணத்தோட உந்துதலாலதான் காமம் கோபம் ஏற்படுது. காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ. அப்ப இந்த குணங்கள் தான் தூண்டுது. அதனாலதான் யோகிகள் ஞானிகள் இதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க, ஆனா செயற்கையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அவங்க கடும் முயற்சி பண்றாங்க, ஆனா தேவையில்லாம கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ரொம்ப எளிமையா பக்தி பண்ணிட்டு போயிடலாம், அது ஈஸியா செயல்படுத்தவும் செஞ்சிடலாம். புலன்களை வந்து கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபடுத்தலாம். இப்போ நான் வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன், அப்ப எனக்கு வேற விஷயம் கேட்கறது காதுக்கு நேரம் இல்லையே. நான் கிருஷ்ணரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வேற விஷயம் பேச நேரம் இல்லையே. நான் கிருஷ்ணாவுடைய விக்கிரகத்தை தரிசனம் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு கண்களால வேற விஷயங்களை பார்க்க நேரம் இல்லை. அப்ப என்ன ஆச்சு? என் புலன்கள் கிருஷ்ணாவுடைய செயல் ஈடுபட்டு இது பண்ணும்போது என்ன ஆகும்? புலன்கள் தூய்மை அடையுது. புலன்கள் தூய்மை அடையாம கிருஷ்ணர் உணர முடியாது. ஏன்னா கிருஷ்ணா தூய்மையானவர், இங்க சொன்னார்ல பிரம்மா, கிருஷ்ணா தூய்மையானவர். அந்த தூய்மையான கிருஷ்ணரை நான் பார்க்கணும்னா என் புலன்கள் தூய்மை அடையணும். இப்போ நம்ம வந்து ஒரு வாகனத்துல போயிட்டு இருக்கோம், ஒரு வண்டியில போகும்போது திடீர்னு கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அப்ப நம்ம இயல்பா இருக்கிறோமா? இல்ல, கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு, விஷயங்களை உள்ள மாதிரி பார்க்க முடியல. அந்த தூசி எடுத்ததுக்கு அப்புறம் தான், கண்ணு சுத்தமானதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியுது இல்லையா? கண்ணு உறுத்துது, பார்க்க முடியல, கண்ணெல்லாம் சவந்துருச்சு இல்லையா? அந்த தூசி கண்ணுல இருந்து எடுக்கணும். அந்த தூசி எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னால தெளிவான விஷயங்களை பார்க்க முடியும். அதே மாதிரிதான் நான் நம்முடைய புலன்கள் வந்து ஜட கலங்கத்தினால் அசுத்தப்பட்டிருக்கிறதுனால என்னால கிருஷ்ணரை காண முடியல, பார்க்க முடியல, உணர முடியல, முழுமையா உணர முடியல. இப்ப ஏன் ஒரு எக்ஸ்டென்ட் வந்து நம்ம உணர்றோம்னா, அது வந்து பக்தி தொண்டை பயிற்சி பண்றதுனால, பிரபுபாடைய கருணையினால, ஒரு தூய பக்தருடைய கருணையினாலதான், பக்தி தொண்டை பயிற்சி பண்றதுனாலதான் இன்னைக்கு நாம கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவருக்கு சேவை பண்ணணும், பக்தர் சங்கத்துக்கு வரணும், சத் சங்கம் கேட்கணும், புது வருஷம் ஆனாலும் பாகவதம் போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அது என்னது? பக்திங்கிற தளத்தை பயிற்சி பண்ணும் போதுதான். அதனால இது எல்லாமே களங்கம் தான். முக்தி அடைகிறதுங்கிறது களங்கம் தான், சித்தி அடையணுங்கிறது களங்கம் தான், பௌதிக ஆசையும் களங்கம் தான். தூய பக்தி தோன்றுகிற தரம் தான் நிலையானது, உன்னதமான பக்தி தான் தூய்மையான. அந்த பக்தி தளத்துல கூட நான் ரஜோகுணம் தமோகுணம் வச்சுட்டு தான் கிருஷ்ணரை உணர முடியாது. ஏன் இன்னைக்கு நம்மளால கிருஷ்ணரை உணர முடியல? ஏன்னா இந்த ரஜோகுணம் தமோகுணம் தடுக்குது, பக்தியில முன்னேற்றம் அடைகிறதுக்கு தடுக்குது. ரஜோகுணத்தில் இருக்கிற பக்தருக்கு என்னது? பக்தி பண்றோம் இல்லையா, இந்த பக்தி பண்ணும்போது நம்மகிட்ட 3 குணம் இருக்கு. தமோ குண பக்தர் எப்படி இருப்பாங்க? தமோ குணத்துல பக்தி பண்றவங்க சொன்னாதான் செய்வாங்க, பொறுப்பு ஏத்துக்க மாட்டாங்க, கூப்பிட்டா பாத்துக்கலாம், சொன்னா பாத்துக்கலாம்,
அதுக்கப்புறம் அவங்க நான் தான் செஞ்சேன், என்னாலதான் நடந்தது, நான் தான் கிரேட், நான் தான் பக்தன். என்ன மாதிரி பக்தனே கிடையாது. இந்த சென்டர்ல என்ன மாதிரி யார் பக்தர் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது தமோகுணம். ரஜோகுண பக்தர் எப்படி இருப்பாரு? ரஜோகுணத்துல எப்படி செயல்படுவாங்க? ரஜோகுண பக்தர் வந்து எப்பவுமே வந்து ஒரு தொந்தரவுலயே இருப்பார். அவருக்கு ஆசை, ரஜோகுணம் எனக்கு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், இந்த சேவையை நான் தான் பண்ணேன் எல்லாரும் சொல்லணும், என்னாலதான் நடந்ததுன்னு சொல்லணும். இந்த மாதிரி ரிசல்ட் எதிர்பார்ப்பேன். நான் பண்ணி எனக்கு மரியாதை கிடைச்சுதா, நான் அந்த சேவை பண்ண எனக்கு மரியாதை கிடைக்குமா, பேர் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, எனக்கு அங்கீகாரம் கிடைக்குமா, இது ரஜோகுணம். சாத்வீகமான குணத்துல எப்படி பக்தி பண்ணுவாங்க? சாத்வீகமான குணத்துல பக்தர், இந்த சேவை நான் கிருஷ்ணாவுடைய திருப்திக்காக பண்றேன், குருவுடைய திருப்திக்காக பண்றேன், பிரபுபாவுடைய திருப்திக்காக செய்யறேன். இந்த 3 பக்தருடைய நிலை கோல் என்னது? தமோகுண பக்தருடைய லட்சியம் என்ன? தமோகுண பக்தருக்கு லட்சியம் இருக்கு. தமோகுண பக்தருடைய லட்சியம் வந்து என்னை எல்லாரும் பெரிய பக்தர்னு சொல்லணும். ஐ ஆம் கிரேட் டிவோட்டி. பக்தர்லயே ரொம்ப வருஷமா இருக்காரு, பெரிய சீனியர் டிவோட்டி, இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது தமோகுணம். ரஜோகுண பக்தர் என்ன விரும்புவாரு? பெயர், புகழ், பதவி. சாத்வீகமான குண பக்தர் என்ன விரும்புவாரு? கிருஷ்ணாடு திரும்ப போகணும், கிருஷ்ணரை அடையணும், கிருஷ்ணாவுடைய கருணை வேணும். இதுதான். சோ இப்படி பக்தியிலே உள்ள கேட்டகரி இருக்கு. சோ அதனால நம்ம இந்த பௌதிக ஆசையிலிருந்து விடுபடாத வரைக்கும், பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடாத வரைக்கும் நம்ம கிருஷ்ணரை உணர முடியாது. இவன் தான் நம்ம பயிற்சி பண்ணலாம், ரொம்ப வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கலாம். ரொம்ப வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருந்தாலும் இங்க பிரம்மா தெளிவா சொல்றாரு, பௌதிக ஆசையும் புலன்கள், கட்டுப்பாடற்ற புலன்கள் ரெண்டும் இருந்தா கிருஷ்ணரை உணர முடியும். அப்ப என்னதான் வழி இதுக்கு? என்னதான் தீர்வு? சரி, அப்ப எனக்கு பௌதிக ஆசையை விட முடியல, புலன்களையும் கட்டுப்படுத்த முடியல, இதுக்கு தீர்வு தான் என்ன? நான் எப்ப கிருஷ்ணரை உணர்வேன்? அதுக்கும் அதேதான் வழி. தொடர்ந்து பக்தி தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. பக்தர் சங்கத்துல வந்து எனக்கு வந்து இந்த தூய பக்தர்கள்லாம் எப்படி இருக்காங்க, குருமார்கள்லாம் எப்படி இருக்காங்க. நேத்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பத்தி பேசணும். அவர் எப்படி வைராக்கியமா பக்தி பண்ணாங்க, பிரபுபாத எப்படி வைராக்கியமா பக்தி பண்ணாரு அப்படின்னு எனக்கும் அது வரணும். எனக்கும் அந்த வைராக்கியம் வரணும். எனக்கும் பௌதிக ஆசை என்னை விட்டு போகணும். இந்த பௌதிக ஆசைதான் என்னை மேலும் மேலும் கட்டுண்ட வாழ்க்கையில தள்ளிண்டே இருக்கு. மேலும் மேலும் நான் துன்பப்படுறதுக்கு காரணம் என்னது? மேலும் மேலும் பிறவி தோறும் நம்ம துன்பப்படுறதுக்கு காரணம் என்ன? பௌதிக ஆசை தான். அனுபவிக்கணும், இந்த ஜட உலகம் நான் அனுபவிக்கிறதுக்காக, இங்க எல்லாமே நான் அனுபவிக்கிறதுக்காக நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் நம்மள என்ன பண்ணுது? பிறவி தோறும் இதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்து ஆழமா படிஞ்சிருக்கிறதுனால பிறவி தோறும் நம்ம துன்பத்துக்கான காரணமே தான், நம்ம பிறப்பிறப்புக்கான காரணமே தான். அதனால நம்ம ஆசையை துறக்க முடியுமா? ஆசையை யாராலும் துறக்க முடியாது. யாரால ஆசையை துறக்க முடியும்? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நியூ இயர் அன்னைக்கு பலகாரம் சாப்பிடணும் எல்லாருக்கும் ஆசை. ஆனா பக்தர் என்ன பண்றாங்க? பலகாரத்தை கிருஷ்ணாக்கு நிவேத்திரம். அப்ப அந்த ஆசை என்ன ஆயிடுச்சு? பிரசாதம் ஆயிடுச்சு. கிருஷ்ணா உள்ள சேர்ந்துட்டாரு, கிருஷ்ணா அதுக்குள்ள வந்துட்டாரு, கிருஷ்ணா உள்ள என்டர் ஆயிட்டாரு. அப்போ என்னுடைய ஆசைகளை கிருஷ்ணரை மையமா வச்சு பண்ணும்போது அது கிருஷ்ணாவுடைய கருணை. ஓகே, நியூ இயர் அன்னைக்கு எனக்கு பிரசாதம் சாப்பிடணும், எனக்கு வந்து விதவிதமா சாப்பிடணும், கேக் பண்ணணும். ஓகே, டிவோட்டி கூட கேக் பண்ணணும், பக்தர்களும் கேக் பண்றாங்க, பக்தர்களும் பிஸ்கட் பண்றாங்க, பக்தர்களும் ஸ்வீட் பண்றாங்க. அப்ப கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ண. அப்போ இந்த பௌதீகம் ஆன்மீகம் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? பௌதிக ஆன்மீகம் இங்க என்ன வித்தியாசப்படுது? உணர்வுதான் வித்தியாசப்படுது. கான்சியஸ்னஸ், உணர்வுதான் வித்தியாசம். ஒரு பௌதிகவாதி தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு கிருஷ்ண பக்தர் முதல்ல இப்ப நாமளும் அனுபவிக்க போறோம். இப்போ நான் வந்து முந்திரி கேக் பண்ணேன், முந்திரி கேக் பண்ணி கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணணும்னு எல்லா கிருஷ்ணர் சாப்பிட்டாரு. ஐயோ எனக்கு உண்மையை கிடைக்கல. ஆக்சுவலி கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அது சாப்பிட்டு எனக்கு பிரசாதமா கொடுத்தாரு. தட்ஸ் ஆல்.
ஆனா உண்மையில சொல்ல போனா அந்த முந்திரி கேக்கு நாம தான் அனுபவிச்சு. கிருஷ்ணா வந்து டேஸ்ட் பண்ணிட்டு ஓகே அந்த டிவோட்டி அன்போட கொடுத்தாரு, நல்லா இருக்குன்னு சொல்லி பிரசாதம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டோம். ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு தட்டுல கொஞ்சம் சாதம் வந்து பகவான் நிவேதனம் பண்றோம். அந்த ஒரு மூட்டை அரிசி யார் சாப்பிடுறா? நாம தான் சாப்பிடுறோம். ஆனா பிரசாதமா சாப்பிடும். அப்ப டிஃபரன்ஸ் எங்க வித்தியாசம் எங்க வருது? அப்போ ஒரு பௌதிகவாதியும் சாதம் சாப்பிடுறாங்க, நாமளும் சாதம் சாப்பிடுறோம். நாம கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடுறோம், அனுபவிக்கிறோம். எப்ப அனுபவிக்கிறோம்? கிருஷ்ணா அனுபவிச்சதுக்கு அப்புறம் அனுபவிக்கிறோம். So, இந்த கான்சியஸ்னஸ் தான், இந்த உணர்வு தான் கிருஷ்ண உணர்வு. சோ ஒரு பௌதிகவாதி முதல்ல அவரு அனுபவிக்கிறாரு, ஒரு கிருஷ்ண பக்தர் முதல்ல கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறாரு, அதுக்கப்புறம் அதை அவர் அனுபவிக்கிறார். இப்போ நமக்கான புலன்பம் என்னது? நம்ம பிரசாதம் சாப்பிடும். ஒரு பக்தனுக்கு புலன்பம் தான் பிரசாதம் தான், வேற ஒண்ணும் இல்லை. வேற என்ன புலன்பம் நமக்கு? அப்போ நம்ம பிரசாதம் சாப்பிடுறோம், எவ்வளவு பிரசாதம் வேணாலும் சாப்பிடலாம், பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடும். அப்ப என்ன ஆயிடுச்சு? அங்க பௌதிக ஆசை கிருஷ்ண பக்தியா மாறு. ஒருத்தருக்கு புதுசா ட்ரெஸ் போகணும்னு ஆசை இருக்கு, அதை முதல்ல பகவானுக்கு ஆஃபர் பண்றாங்க. சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்றாங்க. பெரிய வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு, கிருஷ்ணருக்கு ஒரு அழகான பூஜை மட்டும் வைக்கும். எல்லாத்துலயுமே கிருஷ்ணரை சேர்த்துட்டா கிருஷ்ணருக்காக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆசைகள் எல்லாம் கிருஷ்ண உணர்வா மாறிடும். அப்புறம் நான் பண்ண பக்தி கிருஷ்ணர் ஏத்துக்கிட்டாருங்கிறத என்னால உணர முடியும். அந்த ரியலைசேஷன் கிடைக்கும், அனுபவம். எப்போ? நான் வந்து பிரபுபாதர் சொன்ன மாதிரி, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நான் எதையெல்லாம் செய்யறனோ, எதையெல்லாம் சாப்பிடறனோ, எதையெல்லாம் கொடுக்கறனோ, எதையெல்லாம் பண்றனோ, என்ன தபம்லாம் பண்றனோ அது கிருஷ்ணருக்கு பண்ணும்போது நான் தூய்மை. கிருஷ்ணருக்கு வந்து நீங்க இப்போ முந்திரிக்கை கொடுத்தாதான் ஒரு பசியாருன்னு அர்த்தம் இல்லை. கிருஷ்ணா வந்து பூர்ணமானவர் சொன்னாங்க. கிருஷ்ணா பூர்ணமானவர், பூர்ணம் பூர்ணமும் ஆதி அந்தமும் மற்ற முழுமையானவர். சோ கிருஷ்ணாவுக்கு நம்ம உணவு கொடுத்துதான் அவர் உயிர் வாழணும்னு அவசியம் இல்லை. அவர் ரூபம் சச்சிதானந்தம். ஆனா பக்தன் அன்போடு கொடுக்கும் போது அந்த கிருஷ்ணர் ஏத்துண்டு அதை பிரசாதமா கொடுத்து அந்த பக்தனை புனிதப்படுத்திடுறாரு, அந்த பக்தனுக்கு பக்தியை கொடுத்தாரு. ஏன்னா கிருஷ்ணாவும் பிரசாதம் வேறு வேறு இல்லை, கிருஷ்ணாவும் பிரசாதமும் வேறு வேறு இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம என்ன செஞ்சாலும் கிருஷ்ணரை மையமா வச்சு பண்ணும்போது, அந்த கிருஷ்ண உணர்வுகள் செயலாற்றும் போது படிப்படியா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? அவர் காமிச்சு கொடுப்பார். நீங்க ஆஃபரிங் பண்ணதை நான் ஏத்துக்கிட்டேன், நீங்க சேவை பண்றதை நான் ஏத்துக்கிட்டேன், நான் உங்க கூட தான் இருக்கேன். நீங்க சாண்டிங் பண்றீங்க இல்லையா, அந்த ஜபத்திலயும் நான் இருக்கேன். நீங்க பாகவதம் படிக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்லோகத்திலயும் நான் இருக்கேன். நீங்க பூஜை பண்றீங்க இல்லையா, அந்த விக்கிரகத்திலயும் நான் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணா காமிச்சு கொடுப்பாரு. இது எப்ப உணர்வோம்? பௌதிக ஆசை கிருஷ்ண உணர்வா மாறணும். புலன்கள் தூய்மை அடையணும், புலன்கள் தூய்மை அடையணும், புலன்களை முழுமையா கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். பௌதிக ஆசை கிருஷ்ண உணர்வா மாறணும். பௌதிக ஆசை கிருஷ்ண உணர்வா மாறணும். பௌதிக ஆசை தூக்கத்துல கேட்டாலும் சொல்லணும். உனக்கு பௌதிக ஆசை இருக்கா? இல்ல இல்ல, எனக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணதான் ஆசை. உனக்கு புது ட்ரெஸ் போடணுமா? ஆமா, நான் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். உனக்கு எதாவது சாப்பிடணுமா? ஆமா, நான் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி. அப்போ கிருஷ்ணா இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன், கிருஷ்ணர் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன். அப்படி நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கையில கிருஷ்ணர் இல்லாம நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அப்படி பழகிட்டோம்னா கிருஷ்ணா காமிச்சு கொடுப்பாரு. ஓ, இவர் எனக்காக செய்யறாங்க. அப்ப கிருஷ்ணா ஓடி வருவாரு. தென் செகண்ட் திங், பௌதிகாசை என்ன ஆகணும்? கிருஷ்ணரா மாறணும். புலன்கள் என்ன ஆகணும்? கிருஷ்ணருக்காக செயல்படணும். புலன்கள் என்ன ஆகணும்? தூய்மை அடையணும். புலன்கள் எப்ப தூய்மையாகும்? கிருஷ்ணருக்காக செயலாற்றும் போது, கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடும் போது. அப்போ எனக்கு பௌதிக ஆசையே இல்ல, என் புலன் தூய்மை ஆயிடுச்சுன்னா என்னால் கிருஷ்ணாவை உணர முடியும். இப்ப ஏன் நம்மளால உணர முடியல? இது ரெண்டும் இருக்கு. இது ரெண்டு தான் தடையா இருக்கு. இந்த ரெண்டும் என்ன பண்ணுது? கிருஷ்ணாவுக்கு நமக்கு ஒரு இடையில ஒரு தடையா இருக்கு. கிருஷ்ணாவுக்கு நமக்கு யார் தடை இடையில? கணவர் கிடையாது, மனைவி கிடையாது, குழந்தைகள் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, உறவினர் கிடையாது, எதிரி யாருமே
கிருஷ்ணாவுக்கு எனக்கும் யாருமே தடையா இருக்கு, யாருமே இடையில இருக்க முடியாது, தடையா இருக்க முடியாது. யார் தடை? இந்த பௌதிக ஆசையும் புலன்கள். எந்த புலன்கள்? தொல்லை கொடுக்கக்கூடிய புலன்கள். அதனால கிருஷ்ணாவுக்கு எனக்கும் இடையில ரெண்டும் தான் தடையா இருக்கு. இதை நான் தூய்மைப்படுத்தணும். இதை தூய்மைப்படுத்துறது வழியும் பக்தி தொண்டு தான். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே. அதனால ஓரொரு வருஷமும் நம்ம புலன்களை திருப்திப்படுத்த முயற்சி பண்றோம். ஓரொரு வருஷமும் நம்ம பௌதிக ஆசை அதிகரிச்சுட்டே போறோம். இந்த 2024 கிருஷ்ணா எனக்கு புலன்களை திருப்திப்படுத்துற எண்ணத்தை நான் கைவிட்டுறேன். நான் வந்து இந்த 2024 என்ன உறுதி எடுத்துக்கணும்? இந்த 2024 கிருஷ்ணா நான் வந்து என் புலன்களை திருப்திப்படுத்துறதை கைவிட்டுற போறேன். எனக்கு புலன்ப விஷயம் வேண்டாம், எனக்கு பௌதிக ஆசை வேண்டாம், எனக்கு உங்க சேவை இருந்தா போதும், என்னை உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க அப்படின்னு உறுதி எடுத்துட்டோம்னா கிருஷ்ணா இந்த 2024 தன்னை காமிச்சு கொடுத்துருவேன். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா.